வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அதிலும் எங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் ஒருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அனந்த கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதம் அடைந்தோம் ஒன்றானோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயன் ஆகிய சந்ததமும் என்னை மறவா சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் தெய்வம், பிரபஞ்சம், பொருள் பற்றிய பல கவிகள் இன்றைக்கு
அருள்நெறி தழைத்தோங்கும் என்ற தலைப்பிலே ஒரு கவி. மெய்ப்பொருளே தானாக அறிவாய் ஆற்றும் மேன்மையினை உணர்ந்துவிட்டார் பலர் என்றாலும் அப்பொருளே அனைத்துயிராய் ஆற்றும் உண்மை அறிந்து உயிரோடு உயிர் இணைய அன்பு ஊற்றாம். இப்பெரிய தகமையினை சிலரே பெற்றார். இனியும் சில ஆண்டு காலம் செல்ல செல்ல தப்பாது மக்களெல்லாம் மெய் உணர்வார். தழைத்தோங்கும் அருள்நெறி உலகமெங்கும். எல்லா மகான்களுடைய கனவும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இந்த மன விரிவு எப்படி வரும்? ஏன் பொதுவாக பல மக்களிடத்திலே அது இல்லை என்ற கேள்வி வருகின்ற போதுதான் அறிந்தது சிவம், மறந்தது அன்பு என்பார்கள். இறைநிலைதான் பேரன்பு. அதை அறிந்து அதனோடு ஒன்றுகின்ற நிலையிலே தான் இந்த பேரன்பு வெளிப்படும். அது இன்ப ஊற்றாக எல்லா உயிர்களோடும் பரவி எல்லாவற்றையுமே தன்னை போலவே நினைக்கக்கூடிய அந்த தகைமை அதில் வரும். இந்த அன்பு குறைவதற்கான காரணங்கள் சுயநலம்தான். சுயநலமும் எதிர்பார்ப்புகளும் தான் அன்பை குறைத்து விடுகிறது. இந்த அன்பை பெருகுவது, அதிலே பெருக்கம் அடைவது, அதற்கான வழிமுறைதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் ஆத்திகமோ நாத்திகமோ அல்ல, இது ஆன்மீகம். ஆ என்ற சொல் பசு அல்லது ஆத்மா அல்லது விலங்கினத்தை குறிக்கும். அதிலிருந்து வந்த பரிணாமம் ஆண் என்ற மனிதன். மனிதரிலே அன்பிலே திளைத்தவர்கள் மகான், மகா ஆண், மகான் என்று சொல்வார்கள். அப்ப ஆண் என்ற இந்த மனிதன் மனித நேயத்திலே நிறைவு பெற வேண்டும். பிறகு சமூகத்திற்கு தொண்டாற்றி நிறைவு பெற வேண்டும். அப்ப ஆண் மிக இம் மனிதன் மனித நேயத்திலே உயர்ந்து இறைவனை அறிவது இம் என்ற மெய்ப்பொருள். இதை அறியவில்லை என்கின்ற ஒரே குறைபாடுதான் இன்றைய உலகத்தில் உள்ள அத்தனை சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம். இயற்கை வளம் என்றாலே தேவைக்கு மேல் மிகுதி என்றுதான் அர்த்தம். இப்ப இத்தனை கோடி மக்களின் தேவைகளுக்கு மேல் மிகுதியாகத்தான் இயற்கை வளம் அமைந்திருக்கிறது. எங்கே குறைபாடு என்றால் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிர்வாகத்திலே குறைபாடு, மனிதன் சுயநலத்திலே உள்ள தாக்கம். இந்த ரெண்டு தான் காரணம். இதை தவிர்த்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகமே சொர்க்கலோகமாகத்தான் இருக்கும். அதனால் மெய்ப்பொருளே தானாக அறிவாய் ஆற்றும் பேரறிவாகிய மெய்ப்பொருளே தான் பகுத்தறிவாக என்னிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்னை போல் பல கோடி மக்களிடத்திலேயும் அதே இறைநிலை தான் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுவேதான் 5 வரைக்கும் உள்ள எல்லா ஜீவராசிகளிலும் பஞ்சபோதங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப அறிவு இல்லாத இடமோ காலமோ தோற்றமோ இயக்கமோ ஜீவனோ மனிதனோ உண்டா? இப்ப எங்கும் இருப்பது ஒரே பரம்பொருள் தான். சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருத்தி சொல்லும் என்பார் பாரதியார். நம்மை சூழ்ந்திருப்பது மட்டுமல்ல, நாம இருப்பதும் கடவுள், எல்லாமே இறைநிலை தான். சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருத்தி சொல்லும். நிச்சயமாம் ஞானத்தை மறந்ததாலே நேருவதே மானுடர்க்கு சினத்தி நெஞ்சில் என்பார். எல்லா ஆசா பசங்களும் இதை மறந்ததனால் தான் வந்த குறை.
தானாகவும் தன்னை சூழ்ந்து எல்லாமாகவும் இருப்பது இறைநிலை என்ற அனுபவம் கிடைத்து விட்டார். வெறும் செய்தி மாற்றத்தை பெருமளவில் தந்து விடாது, நிறைவான மாற்றத்தை தந்து விடாது. அனுபவம் தான் மாற்றத்தை தரும். அப்ப அனுபவம் உடனே வந்து விடுமா? அதற்கு என்று தகுதி வைத்திருக்கிறது இயற்கை. என்ன தகுதி? பாவ புண்ணிய கணக்கு. அப்ப எந்த அளவிலே நம்முடைய கொண்டு வந்த வினை பதிவுகள், நாம் பெற்ற வினை பதிவுகள் எல்லாம் நன்மை தீமை கலந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த கால நீளமும் மாறுபடும். அதனால் இந்த இயற்கை அமைப்பை புரிந்து கொள்வது, மெய்ப்பொருளே தானாக அறிவாய் ஆற்றும் மேன்மையினை உணர்ந்து விட்டார் பலர் என்றாலும், இது ஓரளவுக்கு இந்த அத்வைத கொள்கை இப்போ பரவலாக பேசப்படுகிறது. ஆனாலும் அது வெறும் செய்தியாக இருக்கிறதே தவிர அதை அடையக்கூடிய வழிவகைகளை பெரும்பான்மையான மக்கள் தேடவில்லை. தேடியவர்களிலேயும் அதை அடைந்தவர்கள் மிக குறைவுதான். அதாவது சமீபத்தில் வேறொரு உரை, அதில் அவங்க என்ன சொல்றாங்க, தேவர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா, ஒரு காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள், அவர்கள் தான் நம்ம தேவர்கள் சொல்லுகிறோம் அப்படின்றாங்க. அதாவது மகான்கள். அப்ப மகரிஷி யாரு? இது போல எங்கிருந்தோ நம்ம கருத்துக்களை புதுசா சொல்றோம்னு நினைச்சு கருத்துக்களை கருச்சிதைவாக்கி விடுகிறார்கள். எந்த ஒரு கருத்தும் மகரிஷியினுடைய தத்துவத்தையோ மகரிஷியோ குறைத்து மதிப்பிடுற நிலையில இப்ப இருக்காது. அது சாத்தியமே கிடையாது. ஞானிகளின் முழுமை, தத்துவத்தின் முழுமை என்று சொன்னால் அது வேதத்திலும் மகரிஷியும் வேதத்திலையும் தான். ஏன்னா இந்த அளவுக்கு தெளிவாக அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மறைநூல் எங்கேயுமே கிடையாது. அதனால் அதை புரிந்து கொள்கின்ற வரைக்கும் இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவது மக்கள் மனதிலே, அது நம்முடைய அன்பர் மனதிலேயே ஒரு வேறுபட்ட கருத்தை தந்துவிடும். அதனால் பழைய கருத்துக்களை ஒப்பிடுகின்ற போது வேத்திரத்தில் தெளிந்த அறிவு இருந்தவள்தான் அவற்றை அப்படியே தரம் மாறாமல் இறக்க முடியும். இல்லை என்றால் நானும் ஏதாவது புதுசாக சொல்லணும்னு முனைந்தோம் என்று சொன்னால் இது போல கேள்விக்குறிக்கான கருத்துக்கள் வெளிவந்துவிடும். எனவே மேன்மையினை உணர்ந்து விட்டார் பலர். உணர்ந்தது போல் நடிப்பவர்கள் இன்னும் மிக பலர். என்றாலும் அப்பொருளே அனைத்துயிராய் ஆற்றும் உண்மை. அப்பொருளே அனைத்து உயிராய் ஆற்றும் உண்மை. எல்லாம் ஒண்ணுதான். ஆனா எப்படி? அத்வைதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து தான். எல்லாமே இறைநிலை. ஆனா எப்படி என்ற கேள்வி வருகின்ற போது விளக்கம் எங்கே இருக்கு? அப்ப வேதத்திலே தத்துவத்திலே தான் எல்லா விளக்கங்களும் இருக்கின்றன. அதுவும் ஞான களஞ்சியம் மிகப்பெரிய ஒரு ஞான பெட்டகம் அது. ஆனா மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, அது காயெல்லாம் கடை. நமக்கு எந்த தலைப்பு கவி ரெஃபரன்ஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துக்குமே தவிர யார் அதை முழுசா படிக்கிறது இல்லை என்று மகரிஷியை சொல்லுவாங்க. அதை முழுமையாக உள்ள போகிற போதுதான் தெரியுது, மகிழ்ச்சி இதெல்லாம் ஒரே கருத்து போல் தோன்றினாலும் ஒவ்வொரு பாடலிலேயும் ஏதோ ஒரு புதிய சிந்தனை அதுல இருக்கும். பொதுவாக ஒரே மாதிரிதான் இருக்கும் தத்துவம். இருக்கணும் அதுதானே, மனிதன், இயற்கை, இறைநிலை, செயல்வ தத்துவம், இவ்வளவுதானே. திரும்ப திரும்ப இதையே தான் பேசி ஆகணும், கேட்டாகணும், படிச்சா. ஆனா எது வரைக்கும் கேட்பது? உதாரணமா நான் மகத்தாய் பயிற்சியெல்லாம் இருக்குங்க, நான் அட்டன் பண்ணிட்டேங்க, முடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. முடிச்சிட்டோம், ரைட்டு. ஆனா மாறிட்டோமா? நம்மகிட்ட ஆசையே இல்லையா? கோபமே வருவது இல்லையா? கவலையே இல்லையா? இருக்குல்ல.
அப்ப எதுவரைக்கும் அகத்தாய் பயிற்சிகளை திரும்ப திரும்ப படிப்பதும் கலந்து கொள்வதும் அவசியம் என்றால் இந்நிலையே தீய எண்ணங்களே வராத வரைக்கும் அகத்தாய்வு அவசியம். எனக்குள் ஆசைகளே இல்லாத வரைக்கும் ஆசை சிரமத்தில் பயிற்சி அவசியம். எனக்குள் சினமே வராத வரைக்கும் சினம் தவிர்த்தல் பயிற்சி திரும்ப திரும்ப கேட்கணும், படிக்கணும். எனக்குள் கவலையே தோன்றாத வரைக்கும் கவலை விடுத்தல் பயிற்சியை சிந்திக்கணும், செய்யணும், கேட்கணும், படிக்கணும். எனவே தெரியும் என்பதல்ல தத்துவம், எவ்வளவு மாறி இருக்கிறோம் என்பதுதான் தத்துவம். அதான் ஆச்சாரம், அனுஷ்டானம். தெரிஞ்ச மட்டும் போதாது, அதுவாக மாறி இருக்கணும். அப்படி அப்பொருளே அனைத்துயிராய் ஆற்றும் உண்மை அறிந்து உயிரோடு உயிர் இணைய அன்பு ஊற்றாம். உயிரோடு உயிர் இணைய அன்பு ஊற்று. உயிர் கலப்பு என்று சொல்கின்றோம் இல்லையா? அப்போ வெறும் உடல் கலப்பாக இருந்தால் அது எல்லை கட்டியது. உயிர் கலப்பு வந்தது ஒரு சேர்க்கை, வந்தது ஒரு உதவி, குரு உயிரின் சேர்க்கை. இது உயிர் கலப்பு. அப்போ உயிர் கலப்பு எங்கும் எதிலும் நிகழலாம். பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே, பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே இல்லையா? அதனால் அந்த உயிர் கலப்பு என்றால் எல்லாமே உயிர்தான். விண்ணேதான் உயிராக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ உயிரினங்கள் மட்டுமே உயிர் அல்ல. இந்த உயிர் துகளுக்கு மூலப்பொருள் விண்தானே. அப்ப விண்ணின் சேர்க்கையால் ஆனைந்த உலகம். அதாவது இந்த உயிர் கலப்பு என்பது எப்படின்னா, இப்போ இந்த ஆயுத பூச்சி வர்ற பொழுது எல்லாரும் எல்லா பொருட்களையும் எல்லாம் கழிப்பை சுத்தம் பண்ணி போட்டு வச்சு அதை வணங்குகிறோம். அடுத்த நாள் அதே பொருட்கள் காலால் மிதிப்படும் இல்லையா? இப்போ சின்ன சின்ன தொழிற்சாலைகள், அங்கே ஸ்பேனர் டூல்ஸ் எல்லாம் கிடக்கும். அது அன்னைக்கு கழுவி எடுத்து வச்சு கும்பிடுறோம். அடுத்த நாள் ஏதாவது கீழே கிடந்தா வச்சுட்டு போறதும் உண்டு. அதே போல வருஷத்துக்கு ஒருக்கா வண்டி கழுவி கும்பிடுவாங்க. அப்போ அது பிரம்மமா? இல்லை இந்த ஸ்பேனரு டூல் செட்ஸ் எல்லாம் அது கடவுளா? எது கும்பிடுறோம்? அப்போ உண்மையிலேயே நாம் ஓட்டுகின்ற வாகனத்தை பிரம்மமாக பார்த்து வணங்கினால் என்ன பயன்? இல்லை வெறும் ஆயுத பூஜைக்கு எல்லாம் வண்டியெல்லாம் கழுவி மாலை போட்டு, பெரிய மாலை போட்டு பூஜை செஞ்சு கும்பிடணும் அப்படின்னா அதனுடைய பயன் என்ன என்றால், இப்போ தினமும் வண்டியை துடைக்கிறோம். நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம். சாலையில் போகின்ற அத்தனை வாகனங்களும் ஓட்டிகளும் பிரம்மம் தான். ஒன்றுக்கொன்று மோதாமல் முட்டிக்கொள்ளாமல் ஒரு சுகமான பயணமாக அமையட்டும் என்று ஒரு காப்போட வண்டி எடுத்து பாருங்க. அதுதான் உயிர் கலப்பு. அதுல ஒரு பிரேக் கட்டாச்சு, இல்லை பிரேக் ஒயர் கட்டாச்சுன்னா கூட ஒர்க் ஷாப் பக்கத்துல இருக்கும். இதுதான் உயிர் கலப்பு. அப்ப ஜட பொருளோடு கூட உயிர் கலப்பு செய்ய முடியும். இது ஆச்சரியமா இருக்கும். இதைத்தான் அன்றைக்கு அஸ்திரமாக செஞ்சாங்க இல்லையா? வர்ணாஸ்திரம், அக்னி அஸ்திரம், மோகினி அஸ்திரம் என்றெல்லாம் இரும்பு கம்பியோடு தானே மனசை இணைச்சாங்க, மந்திரத்தை சொல்லி ஆற்றை ஏற்றினார்கள். அப்ப ஜட பொருட்களோடும் உயிர்த்தன்மையோடு பழக முடியும் அப்படின்றது தானே அஸ்திரம். அதை என்னைக்கும் செய்து பார்க்கலாம். இப்படி பருப்பொருள் நினைக்கிறோமே, அதோடு கூட உயிர் தொடர்பு கொள்ள முடியும். அப்ப அந்த பொருள் நமக்கு ஒரு ஜீவன் போலவே நமக்கு உதவியாக இருக்கும். அப்படி ஒவ்வொன்றிலேயும் பிரம்மத்தை பார்ப்பதுதான் பிரம்ம ஞானமே தவிர, ஏதோ வருஷத்துல ஒரு நாள் குளிப்பாட்டுவது என்பது வெறும் சடங்கு. இல்லை ஒரு தத்துவம் புரியாது, ஒரு பயனும் இருக்காது. அதைத்தான் மகர்ஷிங்க சொல்றாங்க. அப்பொருளே அனைத்துயிராய் ஆற்றும் உண்மை அறிந்து உயிரோடு உயிரினைய அன்பு ஊற்றாம். இப்பெரிய தகமையினை சிலரே பெற்றார். இப்பெரிய தகமையினை சிலரே பெற்றார். எத்தனை பேருக்கு இந்த ஆற்றல் கிடைத்தது?
பயன்படுத்தி பார்த்தாங்க. சிலருக்குத்தான் கிடைக்கும். இனியும் சில ஆண்டு காலம் செல்ல செல்ல சரி, ஒரு காலத்தில் யாரோ ஒரு மனிதருடைய அறிவு திறம் இயற்கையை பற்றி, வாழ்க்கையை பற்றி, இன்ப துன்பத்தை பற்றி சிந்தித்தது. அதில் ஆழ்ந்து போக போக தெய்வத்தை அறிந்தது, தெய்வ நீதி புரிந்தது. அதை வைத்து 3000 4000 பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இயற்கை பற்றி, இறை தத்துவத்தை பற்றி, செயலுக்கு தக்க விளைவு என்ற விதியை பற்றி, கர்மாவை பற்றி நிறைய பேசியும் வச்சாங்க, எழுதியும் வச்சாங்க. அப்ப இத்தனை 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்ற ஒரு ஆன்மீக பயணம் இன்றைக்கு இருக்கிற நிலை, நாளைக்கு அது வளரப்போகின்ற நிலை, கொஞ்சம் நம்ம இதை சரித்திரபூர்வமாக சிந்திச்சு பார்க்கலாம். 12 சீடர்கள் தான் இயேசு பிரானுக்கு. துவக்கத்துல 12 சீடர்கள் தான். அவர்களை நீங்க போய் ஒரு ஊரை போய் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்க என்று இயேசு பிரான் அவர்கிட்ட சொல்றார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அது எப்படி நாங்க போய் பிரச்சாரம் பண்றது, நீங்க சொன்னதை புரிஞ்சுக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கிற போது நாங்க எப்படி இந்த கருத்துக்கள் எல்லாம் போய் மக்கள் மத்தியில பேச முடியும் என்று அவங்க தயக்கமாக சொல்கின்ற போது, அப்ப இயேசு சொல்லுவார், விசனப்படாதீர்கள், நீங்கள் பேச வேண்டியது அங்கே அப்பொழுது உங்களுக்கு அருளப்படும். பேசுவது நீங்கள் அல்ல, உங்கள் பிதா உங்களில் இருந்து பேசுவார் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லி அனுப்புகிறார். அப்படி 12 பேரிடத்தில இருந்து புறப்பட்ட கிறிஸ்தவம் இந்த உலகத்தின் மிகப்பெரிய மதமாக இருக்கிறது. நம்பர் 1. எப்படி வளர்ந்தது? அன்றைக்கு வெறும் 12 பேர் தான். இதே சரித்திரத்தை ஒப்பிட்டு பார்க்கிற போது இன்றைக்கு பேரரசர்களே 15,000 பேருக்கு மேல இருக்கிறோம். அன்பர்கள் இன்னும் சில லட்சங்கள் இருக்கிறாங்க. அப்ப மகரிஷிக்கு ஒரு நூற்றாண்டுக்குள் வச்சுங்களேன், இத்தனை பேர் சீடர்களாக இருக்கின்ற போது இன்னொரு 100 வருஷம் போனாக்க இது உலகளவில் மாறும் தானே. அதே போல அதுக்கு பிறகு, கிறிஸ்தவத்துக்கு பிறகு 600 ஆண்டுகள் கழித்து தோன்றியது இஸ்லாம். இன்றைக்கு 2வது பெரிய மதமாக இருக்கிறது. ஆனா இந்து மதம், சமயம் அது, இந்து மதம் அல்ல, இந்து சமயம். மூலமே இதுதான், சைவ சித்தாந்தம். ஏன் போகல? அப்போ இதுவரைக்கும் தலைமையற்ற துரோகிகள், நான் மதவாதி என்று தலைமையற்ற துரோகிகள் செஞ்ச பாவம் தான் இதெல்லாம். இப்போ இதுல ப்ராபர்ட் சொல்றோம், ஃபாதர்னு சொல்றோம். அவங்களுடைய கடமைகளை எந்த அளவுக்கு அவங்க செய்யறாங்க? மறை நூல்களை வைத்துத்தானே பேசுறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயங்களுக்கு போற போது எவ்வளவு நேரம் அவங்க உட்கார வச்சு மறை நூல்களை பேசி அந்த கருத்துக்களை போதிக்கிறாங்க. அந்த ஒரு அமைப்பு இங்கேதான் இருக்கான்னு பாருங்க. உலகத்தின் மிக பெருசுன்னு பேசிக்கிட்டே இருந்தா போதுமா பெருமை? கொண்டு போய் சேர்க்கணும் அல்ல. அதை தவறி அவர்கள் என்ன சொல்றது? தலைவன் சொல்றதா, துரோகின்னு சொல்றதா? அப்போ 1400 ஆண்டுகள் உள்ள மதங்களை இந்த அளவுக்கு விரிந்து நிற்கின்ற போது எந்த காலம் என்றே சொல்ல முடியாத ஒன்று சைவ சித்தாந்தம். இது குறுகி போனதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சது வேற யாருக்கும் தெரியக்கூடாது, எல்லாரும் காலில் விழணும். இதுதானே, இந்த ஈகோ தானே காரணம். இவர்களெல்லாம் என்ன போய் மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு? அவங்க சமுதாயத்தை கெடுத்த துரோகிகள் இவங்கெல்லாம். இவங்களுக்கு பேரு பெரிய பட்டம். அதனால தன்னுடைய கடமையை செய்யவில்லை என்றால் சாமி சொல்லுவாங்க,
கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழுவான், கடமையில் வாழ்பவன் கடவுளை நாடுவான். இங்க கடமையும் இல்லை, கடவுளை உணரவில்லை, வெறும் காஸ்டியூம், மேக்கப், வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள், அவ்வளவுதான். அதனால கடமை செய்பவர்களுக்கு இறை உணர்வு தானாகவே வந்துவிடும். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற 5 வகை கடமைகளை கொடுத்திருக்கிறாங்களே. வெறும் தின்று தூங்கி செத்து போக பிறந்தோம். மகேஸ்வர் கவியில கேட்கறாங்களே, உண்டு உறங்கி தின்று திரியவோ பிறந்தோம், என்று நினைந்ததால் ஏன் என உணர்ந்தோம். முதல்ல அந்த கேள்வி வரணும். நமக்காக மட்டும் வாழ்ந்தா போதுமா? நான் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? எல்லாரும் இறைவனின் பிள்ளைகள், எல்லாரும் நல்லா இருக்க வேண்டாமா? அந்த மன விரிவு எப்ப வரும்? தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. கருணை தானே தெய்வீகம். பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் பேர் இல்லை. பொன்னையே வச்சிட்டு இருந்தா செல்வந்தன் அல்ல. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் பேர் இல்லை. இதை புரிந்து கொண்ட மனிதனை போல் தெய்வம் பேர் இல்லை. அதனால் இந்த சமுதாய வாழ்க்கையை இப்படியே திசை திருப்பி விட்டதுதான் மிகப்பெரிய குறை. இதிலிருந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒரே வழி வேதத்திரியம்தான். ஒரே வழி வேதத்திரியம்தான். ஏன்னா இதுலதான் நமக்கு ஆணித்தரமான கருத்துக்கள், இறைநிலை பற்றிய தெளிவு, பரிணாமத்தை பற்றிய தெளிவு, கர்மா, விதி, இவற்றை பற்றிய தெளிவான விளக்கம், ஆத்மாவை பற்றிய, பரமாத்மாவை பற்றிய தெளிவான விளக்கம் எல்லாம் இங்கத்தான் இருக்கு. அப்ப இதை புரிந்து கொண்டு சுயநலத்தை மையம் கொண்டு பொது நலத்துக்கு விரியணும். நம்ம கவனிச்சுக்காம உலகத்தை மட்டும் கவனிக்க முடியுமா? சொல்லுங்க. அப்ப 5 வகை கடமைகளிலே முதலே தான் தானே. வள்ளுவர் கடைசியில வச்சார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு 5புலத்தார் ஓம்பல் தலை என்று வள்ளுவரே தன்னை கடைசியில தான் வச்சார். ஆனா மகர்ஷி அதை திருப்புறார், தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு 5 வகை கடமைகள் மனிதனுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சிறப்பான ஒரு பொடி வச்சார். இந்த 5 வகை கடமைகளை ஆற்றுகின்ற போது ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார். என்ன நல்லா வச்சுக்கிறேன்னு குடும்பத்துக்கு கவனிக்கலன்னு குடும்பத்துக்கு யாரு கொடுப்பாங்க? குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னு சொல்லி தன்னை பார்த்துக்கலன்னு சொன்னா போய் சேர்ந்துட்ட குடும்பத்தை யார் பார்ப்பாங்க? அப்ப 5 வகை கடமைகளையும் ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார் என்று பிராக்டிக்கலா கொடுக்கிறார். இதான் யதார்த்தம், இதுதான் வாழ்க்கை. இதை தவிர்க்க முடியுமா? அதனால் அறம் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை இல்லறமாக மாற்றுகின்ற மார்க்கமே வேதத்திரியம். அப்படி இப்பெரிய தகமையினை சிலரே பெற்றார். இனியும் சில ஆண்டு காலம் செல்ல செல்ல தப்பாது மக்கள் எல்லாம் மெய்யுணர்வார், தழைத்தோங்கும் அருள்நெறி உலகம் எங்கும். தப்பாது மனிதெல்லாம் மெய் உணர்வார். அப்படி உணர்கின்ற போது அறிந்தது சிவம், மறந்தது அன்பு. அன்பு மறந்து விட்டால் எல்லா உயிரையும் நேசிக்கின்ற பண்பு தான் மிளிரும். அப்ப இந்த அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அது. ஆண்டன் ஒரு நாள் கடை விரித்தான். நாம பார்க்குற எத்தனையோ மால், இங்க காஸ்கோ, ஹெச்ஏபி நிறைய பார்க்க பெருசு பெருசா மைல் கணக்கில் இருக்க ஒவ்வொரு கடையும். ஆனா ஆண்டவனே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் திறந்தான். ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான். எப்படி இருக்கும் இந்த உலகம்தான்? அதில் 1000 பொருள் குவித்தான். அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். இன்னும் அற்புதமான வரிகள் பாருங்க. அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான். நான் பெரிய மில்லினருங்க, சரி உங்க ஸ்டேட்டஸுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் போங்க, 3000 ரூபா பிரேக்ஃபாஸ்ட், 5000 ரூபா லஞ்ச், என்ஜாய். நான் மிடில் கிளாஸுங்க, அன்னபூர்ணாக்கு போ, 2 இட்லி 50 ரூபா.
ஐயோ, நான் அம்மாவுக்கு அந்த வசதியில் இல்லைங்க. பக்கத்தில் ஆயா கடைக்கு போ, ஒரு இட்லி 5 ரூபா. அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். 5000 கொடுத்துட்டேன்னு சொல்லி கண்டபடி தின்னா உடம்பு கெட்டு போயிடும். 5 ரூபாய்க்கு இட்லி கிடைக்கிறதுனால 10 ரூபா 10 இட்லி முடிக்கணும்னா உடம்பு கெட்டு போயிடும். அப்ப அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். சரி, இதுதான் ஸ்டார்டிங். என்னெல்லாம் வியாபாரம் நடக்கும்? பெண்கள் ஒரு பக்கம் வருவாங்க, அரசியல்வாதி வருவாங்க, மற்ற மக்கள் வருவாங்க, ஆண்கள் வருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பொருள் தேடுறாங்களாம். இதெல்லாம் விளக்கிட்டு வர்றாரு. கடைசியில பாருங்க, 4 வரி, 4 வரி துவக்கம். இந்த 4 வரிகள், கடைசி 4 வரி பாருங்க. ஸ்டாக் டேக் எடுக்கணும் இல்லையா? வியாபாரம் முடிஞ்சதுன்னா ஸ்டாக் டேக் எடுக்கணும். சரி, இறைவன் கணக்கு எடுக்கிறான். பல பொருள் இருந்த இடமே தெரியல, எல்லாம் சுத்தமா தொடச்சிட்டாங்க. சில பொருட்கள் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஒரே ஒரு பொருள் மட்டும் கேட்பார் என்று அனாதையாக கடந்தது. ஒரே ஒரு பொருள் மட்டும் கேட்பார் என்று அனாதையாக கடந்தது. அது என்ன? எதையும் வாங்கிட மனிதர் வந்தார், விலை என்னவென்றாலும் அவர் தந்தார். இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை. டீமஸ் அருமையா ஒரு வருத்தத்தோட அந்த வரியை பாடுவார். இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை. நாம குடும்பத்துல செலுத்துவதெல்லாம் அன்புன்னு நினைக்கிறோம். அது அன்பு இல்லை, பாசம். என் குழந்தை மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைச்சா அது பாசம். எல்லா குழந்தையும் நல்லா இருக்குன்னு நினைச்சா அது அன்பு. ஸ்வீட் ஸ்டாலுக்கு போறோம், பேர குழந்தைகளுக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ வாங்குறோம். வெளியே வரும்போது ஒரு 7 குழந்தை அது கடையா ஏக்கமா பார்த்துட்டு இருக்கு. வாங்கினதுல கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தா அதுவும் நம்ம குழந்தைன்னு பார்த்ததாக அர்த்தம். அது யாரும் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படின்னு வந்தா பாசம்னு அர்த்தம். அப்போ அன்பு விரிவானது மட்டுமல்ல, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. எப்படி நல்ல விஷயங்களை ரசிக்கிறோமோ ஏற்கிறோமோ, அதே போல் தீயதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தான் அன்பு. அது பேதம் பார்க்காது. அது போல குடும்பத்தில் ஒவ்வொருடைய பிஹேவியர், அவருடைய குணாம்சங்கள், அவருடைய திறமைகள், செயல்பாடுகள், இவற்றெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது அன்பு. 2 குழந்தைகள் இருந்தா ஒரு குழந்தை அப்படி இருக்கும், ஒரு குழந்தை இப்படி இருக்கும். அவனை பாரு, நீ இருக்க சனியனே அப்படின்னு அடுத்த குழந்தை திட்டினீங்கன்னா அது அன்பு இல்லை, பாசம், எல்லை கட்டிய பாசம். அதனால் இந்த அன்பு என்பது இறைத்தன்மை வாய்ந்தது. எப்போ வரும்? இறைவனை அனுபவத்தில் உணர்ந்தால் மட்டுமே அன்பு மிளிரும். அப்படி அன்பு மிளர்கின்ற போது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே. ஒரு பயிர் வாடுவதை பார்த்து வாடுகின்ற மனம் வந்து விட்டால், ஒரு உயிர், ஒரு ஜீவன், ஒரு மனிதன் வாடுவதை பார்த்து சும்மா இருக்க முடியுமா? அதுதான் மனித நேயம். அதனால எனக்கு மட்டுமே என்று எடுப்பது, வைத்துக் கொள்வது, இந்த பிறப்புக்கு இழுக்கு மனிதன் என்று சொல்ல முடியாது. மற்றவரோடு இணக்கமாக பகிர்ந்து கொள்கின்ற போதுதான் அவன் மனித நேயத்திலே உயர்கிறான். அதனால் இருப்பதெல்லாம் கொடுத்துட்டா நமக்கு ஒண்ணும் இருக்காது என்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்முடைய தேவைகள், வசதிகள், இதுல இருக்கின்ற பற்று, பாசம்தான் நமக்கு பற்றாக்குறைய தெரியுதே தவிர, இந்த உடம்புக்கு இவ்வளவு தேவையா நினைச்சு பாருங்க, இந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையா நினைச்சு பாருங்க, எல்லாமே சுருங்கி போயிடும். அந்த சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம், எளிமை, அது வருகின்ற போதுதான் மனித நேயம் முழுமை பெறுகிறது. இறை உணர்வு பிரம்ம ஞானமாக எல்லாவற்றிலும் இறைவனையே பார்க்கக்கூடிய பக்குவம் வருகிறது. அந்த பக்குவத்தில் உலகம் சொர்க்குலோகமாக மாறும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? எல்லோருமே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். எந்த தீய எண்ணம், சொல், செயலுக்கு இடம் கொடுக்காமல் இன்றைய நாள்
நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு சிறப்பாக நடத்திருக்கிறோம். இந்த ஒற்றை வரி தரக்கூடிய ஞானம், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். இந்த உயர்வை நோக்கி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டும் என்று சொன்னார். குருவர்களும் திருவர்களும் நமக்கு துணையாக இருந்து அதுக்கு தகுந்த சூழ்நிலைகளை அமைத்து தரும். எதை நாம் அதிகமாக வருந்தி வருந்தி நினைக்கிறோமோ அதுதான் வந்து சேரும். அதனால் ஆத்மாவை பற்றிய ஞானத்தை நாம் விரும்புகின்ற போது, இறை உணர்வை விரும்புகின்ற போது அதுவும் வந்து சேரும். இன்னும் சொல்ல போனா இது பெறுவது கடினம். ஆசைப்பட்டவர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்துடாது. ஆனா இது மிக எளிது. ஐயத்தின் நீங்கி தெரிந்தார்க்கு வையத்து வானம் நனியது உடைத்து. இதுக்கு எந்த படிப்பும் தேவையில்லை, எந்த செயல்பாடும் தேவையில்லை. சும்மா இருந்தா போதும், சும்மா இருந்தா போதும். இதுதான் ஒரே தகுதிங்க. மற்றவற்றை கற்றுக்கொள்வதற்கும் செயல்படுத்துவதற்கும் நிறைய உழைப்பு வேணும். ஒரு மருத்துவரானு சொன்னா பள்ளிக்கு போகணும், கல்லூரிக்கு போகணும், மருத்துவ கல்லூரிக்கு போகணும், படிச்சு பாஸ் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணி அனுபவமாகணும். அப்பத்தானே மருத்துவர் சிறந்த மருத்துவராக முடியும். ஆனா ஞானிக்கு என்ன? பள்ளிக்கு போகணுமா, கல்லூரிக்கு போகணுமா, படிக்கணுமா? படிக்காதவங்க சொன்ன திருக்குறள் வச்சுத்தானே பல பேர் பிஹெச்டி வாங்கியிருக்கிறாங்க. கல்லூரிக்கே போகாத நியூட்டன் விதியை படிச்சுதானே பல பேர் பிஹெச்டி வாங்கினாங்க. எனவே அறிவுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. படிப்பு அறிவை தூண்டிவிடும், அவ்வளவுதான். ஆனா சிந்தனை தான் கிரியேட்டிவிட்டி. இந்த சிந்தனை தான் ஆக்கத்து பூர்வமாக செயல்படும். அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அது போல அதை சேனலைஸ், அது ஒரு உருவழிப்படுத்தணும். அதை டைவர்சிஃபைடு, சிதறி கிடக்கின்ற மனசை உருவப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை மிக எளிது, அருமையான வாழ்க்கை முறை. எனவே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த சேவைமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து அப்படியே நம்மளை வந்து திக்குமுக்காட வைக்கிற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லலாமா? சிறந்த கவிகள், சிறந்த விளக்கங்கள். வாழ்க வேதாத்ரியம், வளர்க வேதாத்ரியம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து மகான் கவிகளுக்கு விளக்கங்கள் வழங்கி சிறந்த முறையில் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மையொன்றை தேர்ந்திடுதல். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல்
இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதிர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்திவ் உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்திவ் உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க